Hello viewers, welcome to NBA Max. In the video la chapter 6 trigonometry exercise 6.2 question number 2 பார்க்கலாம். Question number 2 பாருங்க. A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with the no space in between them. அதாவது ஒரு ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கண்டினியூஸ் ரோசஸில் ஹவுசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸோட ஹைட் என்ன அப்படின்னாக்கா 4√3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹவுசஸுக்கு பிட்வீனா நோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ். ஒரு பெடஸ்ட்ரியன் வந்து அந்த ரோட்டுக்கு மீடியன் நடுவில் நின்று அந்த ஹவுஸை வந்து பார்க்குறாங்க, வியூ பண்ணுறாங்க. அந்த கண்டினியூ ரோல் ஆஃப் ஹவுசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்கன்னா, the angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. அந்த ஹவுஸோட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ எலிவேஷன் அப்படின்னாவே உங்களுக்கு சொல்லியிருக்கு இல்லையா, அது டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க. ஓகேவா? the angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. 30 டிகிரி ஆங்கிளில் வியூ பண்ணுறாங்க இந்த ஹவுஸோட டாப்பை. என்ன நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. அந்த ரோடோட வித்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கொஷினில் ஒரு ரோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரோட்டில் எய்தர் சைடு ஆப்போசிட் சைடில் வந்து கண்டினியூஸ் ரோஸில் வந்து ஹவுசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஹவுசஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹவுஸோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னாக்கா 4√3 மீட்டர். ஸோ 4√3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஹைட் தான். இந்த ஹவுஸை 4√3னா இந்த ஆப்போசிட் இந்த ஹவுஸும் 4√3 மீட்டராக தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ரோஸில் வந்து ஹவுசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பெடஸ்ட்ரியன் வந்து மீடியன், இந்த இதான் ரோடு. ஓகேவா? அந்த ரோட்டுக்கு மீடியன் அப்படின்னா மிடில் நின்று இந்த ஹவுஸோட டாப்பை வியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டாப் இதான் 2 சைஸில் உள்ள ஹவுசஸ்ஸு. ஸோ இந்த டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த பெடஸ்ட்ரியன் வந்து மீடியனில் நின்று வியூ பண்ணுறாங்க. டாப் ஆஃப் த ஹவுஸ் எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னாக்கா 30 டிகிரி ஆங்கிளில் வியூ பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி இந்த ஹவுஸை வியூ பண்ணும்போது 30 டிகிரி தான். ஓகேவா? ஸோ என்ன நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித் ஆஃப் த ரோடு. சரியா? வித் ஆஃப் த ரோடோட அகலம் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வித்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ABCDE நேம் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஷின் கிவன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். கொஷின் என்னென்னாக்கா, ஒரு ரோட்டில் ஆப்போசிட் சைட்ஸில் வந்து எதிர் சைடில் வந்து ஹவுசஸ் கண்டினியூஸ் ரோஸாக இருக்குது. ஸோ பெடஸ்ட்ரியன் ஒருத்தவங்க வந்து ரோட்டுக்கு மீடியனாக நின்று 2 ஹவுஸோட டாப்பையும் வியூ பண்ணுறாங்க. வியூ பண்ணும்போது எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிளில் வியூ பண்ணுறாங்க. அண்ட் ஹவுஸோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரோடோட அகலம் வித்து தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நவ் கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? ஏபிசியில் இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஏபிங்கிறது ஆப்போசிட் சைடு, பிசிங்கிறது அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆங்கிள் கிவன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம டான் தீட்டாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் டான் தீட்டா எடுத்துக்கோங்க. ஸோ டான் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு சொன்னேன் இல்லையா. ஆப்போசிட் சைடுங்கிறது ஏபி பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது பிசி. ஸோ இதில் தீட்டாவோட வேல்யூ வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ டான் 30 டிகிரி வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏபியோட வேல்யூ 4√3 அண்டு பிசி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டான் 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 1/√3. ஸோ 1/√3 is equal to 4√3 by BC. ஸோ இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into BC தான் வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4√3 into √3. ஸோ 4 into √3 into √3 3 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 3s are 12. அப்போ பிசியோட வேல்யூ என்ன வருது? பிசியோட வேல்யூ 12 மீட்டர் வருது. ஓகேவா? ஸோ பிசிங்கிறது என்ன அப்படின்னாக்கா வித் ஆஃப் த
ரோடு வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பாருங்கள், இந்த வித்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பட் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த பிசியோட வேல்யூ தான் நம்ம 12 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசிங்கிறது 12 மீட்டர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து சிடிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து வித் ஆஃப் த ரோடு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, மீடியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிடில் அப்படின்னாவே இதோட 2 சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இது 12 மீட்டர்னால் இதுவும் 12 மீட்டராக தான் இருக்கும். அதாவது சிடியோட வேல்யூவும் 12 மீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பிசி ஈக்குவல் டு 12 மீட்டர், சிடி ஈக்குவல் டு 12 மீட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிடிங்கிறது வித் ஆஃப் த ரோடு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஃப்ரம் கிவன் ஸ்டேட்மெண்ட் படி பிசிங்கிறது உனக்கு வந்து 12 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு சிடிங்கிறது 12 மீட்டர் தான் வரும். சின்ஸ் சி இஸ் த மீடியன். ஸோ இது மீடியனுங்கிறனால தான் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வித் ஆஃப் த ரோடு. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வித் ஆஃப் த ரோடு தான் ஃபைண்ட் பண்ணணும். BD equal to from diagram length BD equal to BC plus CD. So BC ஓட value 12 and CD ஓட value 12. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 24 மீட்டர். ஸோ வித் ஆஃப் த ரோடு என்ன அப்படின்னா 24 மீட்டருங்கிறது தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.